இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதியம் 2 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரை பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய செய்திகள் தான் பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடாது நடந்துவிட்டது? பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிளவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு சிறு சலசலப்பு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கம்பேர் செய்கின்ற பொழுது திமுகவில் இருக்கின்ற பிரச்சனைகளை போல பெரிய பிரச்சனைகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் வெடிக்கவில்லை. திமுக பல முறை பிளவுபட்டது. திமுகவின் தலைவருக்கும் அவருடைய மகன் ஸ்டாலினுக்குமே மோதல் நடந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்திருக்கிறது. திமுகவில் இருந்து எம்ஜிஆரை தூக்கி எறிந்தார்கள், வைகோவை தூக்கி எறிந்தார்கள், இன்னும் பலரை அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் எல்லாம் தூக்கி எறிந்தார்கள். அதை போலவே அதிமுக பல முறை பிளவுபட்டிருக்கிறது. எம்ஜிஆர் இறந்த பொழுது அதிமுக 1ஆக 2ஆக 3ஆக 4ஆக கடைசியாக 4 அணி என்று ஒரு அணி கூட அதிமுக உருவானது. ஆனால் அந்த கட்சி மீண்டும் ஒன்றாக இணைந்து இரட்டை இலை சின்னத்தை பெற்று ஜெயலலிதா தலைமையில் பல முறை அந்த கட்சி மீண்டும் ஆட்சியை நடத்திவிட்டது. இப்படியெல்லாம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் நடந்திருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதோ ஒருவர் இருவர் வெளியேறி திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு போயிருக்கிறார்களே தவிர பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிளவும் ஏற்பட்டதில்லை. ஆனால் அப்படி ஒரு பிளவு ஏற்பட வேண்டும் என்று திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்களும் இப்படி ஒரு பிளவு ஏற்படாதா என்று பல நாட்கள் ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை மட்டும் ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது? பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் முகுந்தன் என்கின்ற அன்புமணி அவருடைய அக்கால் மகன் அவரை மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கிறோம் என்று அறிவிப்பை வெளியிடுகிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்த டாக்டர் அன்புமணி அவர்கள், அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மாநில இளைஞரணி தலைவர் என்பது, பாட்டாளி மக்கள் கட்சியிலே அந்த பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வகித்திருக்கிறார். அவருக்கு முன்பு ஜான் பாண்டியன் போன்றவர்கள், பசும்பொன் பாண்டியன் போன்றவர்கள் அந்த பொறுப்பை வகித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு. அவர் இன்னும் கொஞ்சம் அரசியலில் அனுபவம் பெறட்டும், அதற்கு பிறகு இளைஞரணி தலைவரை நியமிப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே சற்று முன்கோபப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திலேயே அவர் பேசுகின்ற பொழுது பலரும் முன்கோபத்தோடு பேசியிருக்கிறார். ஒரு காலத்தில் அவருடைய அந்த முன்கோபம் தான் இந்த 119 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்தது. அவ்வளவு ஆவேசமான அவ்வளவு கோபம் தான் அவரை போராட வைத்தது. அந்த கோபம் தான் 119 சமூகங்களுக்கு அரசியல் பொருளாதார விடுதலை பெற்று தந்தது. அந்த கோபம்தான் அரசு அறிமுகப்படுத்திய பல நாசகார திட்டங்களை எதிர்த்து போராடி அந்த நாசகார திட்டங்களை தடை செய்வதற்கு, ரத்து செய்வதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவின் கோபம்தான் பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்பது கடந்த கால வரலாறை படித்தால் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி பொதுக்குழுவிலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் அன்புமணியிடம் சற்று கோபப்பட்டு விட்டார், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எந்த குடும்பத்தில் தந்தை மகனிடம் கோபப்படாமல் இருக்கிறார், அல்லது எந்த குடும்பத்தில் மகன் தந்தையிடம் கோபப்படாமல் இருக்கிறார்? எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, எல்லா அரசியல் கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை மட்டும் ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கின்றன ஊடகங்கள். அதற்கு தூபம் போடுகின்ற வகையில் திமுகவினுடைய சன் டிவி அந்த பிரச்சனை பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறது. சும்மா கிடக்கின்ற வாய்க்கு அவில் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதை போல ஒரு சிறு பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரிய பிளவு, பாட்டாளி மக்கள் கட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்றெல்லாம் இல்லாத ஒன்றை இட்டு கட்டி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஊடகங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அங்கே சண்டை போடவில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயா வாழ்க, அன்புமணி வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை படம் பிடிக்க வந்த பத்திரிகையாளருடன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஒன்றாக நின்று சண்டை போட்டிருக்கிறார்கள். இது எங்கள் குடும்ப பிரச்சனை, இதை பெரிதாக்குவதற்கு நீங்கள் யார் என்று மிகப்பெரிய கோபத்தை அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த
பொதுக்குழு நடந்த மண்டபத்திற்கு வெளியே பத்திரிகையாளரிடம் காட்டியிருக்கிறார்கள். அதை கூட சில ஊடகங்கள் பத்திரிகையாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று இல்லாத ஒன்றை பொய்யான ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிளவும் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பொதுக்குழுவில் ஒரு நியமன அறிவிப்பை வெளியிட்டால் இந்த நியமன அறிவிப்பு இப்போது வேண்டாம், பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று ஸ்டாலினை எதிர்த்து பொதுக்குழுவிலே கேள்வி கேட்க முடியுமா? அந்த அளவுக்கு திமுகவிலே ஜனநாயகம் இருக்கிறதா? அல்லது அதிமுகவின் பொதுக்குழுவிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அந்த அறிவிப்பு வேண்டாம் என்றோ அல்லது அந்த அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்றோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொதுக்குழுவிலே பேசுகின்ற ஜனநாயகம் அதிமுகவிலே இருக்கிறதா? இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் பாமகவின் நிறுவனர் டாக்டர் ஐயா ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது, பொதுக்குழுவில் வெளியிடுகின்ற பொழுது இப்பொழுது வேண்டாம், சற்று காலம் தாழ்த்தி அறிவிக்கலாம் அல்லது இன்னும் இவர் அனுபவம் பெறட்டும் என்று சொல்லுகின்ற ஜனநாயகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருக்கிறது என்று எந்த ஊடகமும் பேசவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கிறது என்று எந்த ஊடகமும் பேசவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஒரு சிறு சலசலப்பை ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற பல ஊடகங்கள், திருவண்ணாமலையிலே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மிகப்பெரிய மாநில மாநாட்டை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் பேசவே இல்லை. கடந்த 24ஆம் தேதி சமூக நீதிக்காக வன்னியர் சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒவ்வொரு இடங்களிலும் பெருந்தளான மக்கள் கூட்டம் 5000 பேர், 7000 பேர், 8000 பேர் அரசு அலுவலகங்கள் முன்னால் கலந்து கொண்டு நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்தை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் பேசவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவில் எந்த தகராறும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை. ஒரு சிறு கருத்தை பற்றி விவாதம் நடந்தது. அதை மட்டுமே ஊதி ஊதி பெரிதாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்படுகிறது என்றெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே பிளவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவின் நிர்வாகிகள் துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொள்கின்ற அளவிற்கு எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறார்கள். வன்முறை அவர்கள் மத்தியிலே கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்தி பேசாத ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக போராடுகிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறது, இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக போராடுகிறது. ஆகவே இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே திராவிட கட்சிகளால் தூண்டி விடப்பட்டு ஊடகங்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.